திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமுருகன்பூண்டி திருமுருகநாத சுவாமி கோவில் பற்றி இன்று காண்போம். அடர்ந்த காட்டு அமைதியில் துர்வாச முனிவர் கண்களை மூடி சிவபெருமானை அடைய தீவிர தவத்தில் ஆழ்ந்தார். தன் யோக சக்தியால் துர்வாசர் தேவலோகத்தை அடைந்து அங்கிருந்து ஒரு தெய்வீக மாதவி மரத்தை எடுத்தார். அந்த தெய்வீக மரத்தை இன்றைய திருமுருகன்பூண்டியில் நட்டார் துர்வாசர். அந்த நிலம் புனிதமாக மாறத் தொடங்கியது. முனிவரின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் லிங்க வடிவில் அங்கு வெளிப்பட்டார். அந்த புனித தலத்திற்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்க முருகப்பெருமான் வந்து தந்தையான சிவனை வழிபட்டார். பல ஆண்டு காலம் கடந்து சைவ நாயன்மார்களில் ஒருவர் இத்தலத்தை அடைந்தார். சிவபெருமான் அவரை சோதிக்க விரும்பி தனது பூதகணங்களை அனுப்பி சுந்தரரின் செல்வங்களை எடுத்துச் செல்லச் செய்தார். உண்மையான பக்தியுடன் அவர் பாடியபோது சிவபெருமான் அருள் புரிந்து அனைத்தையும் திருப்பிக் கொடுத்தார். அந்த அனுபவம் தேவாரப் பாடல்களாக மாறி இத்தலம் புனித தலமாக உயர்ந்தது. இவ்வாறு துர்வாச முனிவர், முருகப்பெருமான், சுந்தரநாயனார் ஆகியோரின் அருளால் இந்த தலம் என்றென்றும் புனிதமாக விளங்குகிறது.